நியூ இயர் வருது இல்ல, அதுக்கு நம்ம வீட்லயே கேக் மேக் பண்ணலாமா? கேக் கட்ட மாதிரி ஒன்று வச்சு நீங்க பாருங்க, அதையும் எடுத்து வந்துட்டோம். கேக்கோட பேஸ் லேயர் அது மேல கொஞ்சமா பிங்க் கலர்ல நான் ஏற்கனவே கிரீம்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த கிரீமை நம்ம போட்டுக்கலாம். அந்த பிங்க் கலர் இது என்ன அடுத்ததாவும் ஒரு கேக் வைக்க போறேன். சோஃபி, கேக் நல்லா டேஸ்டியா இருக்கும் மாட்டேங்களா? அந்த லேயர் ஆஃப் கேக் தான் இது. ஐஸ்கிரீம் தானே, கொஞ்சம் குடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். சூப்பர் சூப்பர், வாவ். ஏங்கக்கா, இப்படி இருந்தது கரெக்ட். சூப்பரா ஃபுல் கேக். ஃபர்ஸ்ட் டைம் கேக்லாம் அம்மா வாங்கிட்டு வருவாங்க, ஆனா கடையில இருந்து பேக்கரியில இருந்து வாங்கி வந்துருவாங்க, நாங்க கட் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இந்த மாதிரி நான் பண்ணதை பார்த்ததே இல்ல. நீங்க இப்ப அதுலயும் ஒயிட் கலர்ல க்ரீம் அப்ளை பண்ணது கூட எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. ஆனா இப்ப நீங்க ஒரு ப்ளூ கலர்ல அப்ளை பண்றீங்க பாருங்க, இந்த கலர் பார்த்தோன்னே நான் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டேன். எனக்கும் இப்ப நம்ம கலர்ஃபுல்லா பண்ணலாம். இந்த கலர் மட்டும் இல்ல, நம்ம நிறைய கலர் யூஸ் பண்ணி கேக் டெக்கரேட் பண்ணலாம். எடுத்துக்கீங்களே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு எப்பவுமே அட்ராக்டிவ் தான். ஓ, இது ரோஸ் மாதிரியே வரலையே. இது என்னப்பா ரோஸ் மாதிரி தான் சுத்துனா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லீஃப் போட்டுக்கலாம். லீஃப் போடுறதுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க. லீஃப் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. செஞ்சு பிங்க் கலர் ரோஸ், ரெண்டு ரோஸ் நம்ம நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்களா?